ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ரொம்ப ஹைட்டான பவர்ஃபுல்லான ஏலியன்ஸில் ஒருத்தர் தான் நம்ம பேபிக்கு. ஸோ இந்த பேபிக்கோட ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்காத 7 ஃபியூஷன் ஃபார்ம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற பேபிக்கோட ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேபிக்கும் நம்ம டைமண்ட் ஹெட்டையும் ஒன்றா ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான். ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும்போது நம்ம டைமண்ட் ஹெட்டோட எல்லா பவர்ஸுமே இந்த கேரக்டருக்கு கிடைச்சிருக்கும். அதாவது இவரால் எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ண முடியும், எனர்ஜி அப்சார்ப் பண்ண முடியும், தம் பாடியை ஒரு வெப்பனாக மாற்ற முடியும், அதையும் தாண்டி கிறிஸ்டல்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மில் இருக்கும்போது நம்ம பேபிக்கோட ஹைட்டுங்கிறது மினிமம் 50 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அப்செக் கூட நம்மளுடைய பேபிக்கு ஒன்றா சேரும்போது ஹைட்டுங்கிறது மினிமம் 20 ஃபீட்டுக்கு மேலே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம டைமண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா அப்செக்கை விட ஹைட்டான ஏலியன். அதனால தான் இவருக்கு 50 ஃபீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம பேபிக்கோட காஸ்மிக் ரே, காஸ்மிக் பிளாஸ்ட், ஸ்பீடுன்னு சொல்லிட்டு எல்லா பவர்ஸுமே இந்த ஒரு ஏலியனால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்பியரன்ஸும் பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்பவே ஸ்பீடான, பவர்ஃபுல்லான ஏலியனாகவும் இந்த ஒரு ஃபார்ம் இருக்கும். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் ஃபார்முக்கு வந்து 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான நம்ம பேபிக்கோட ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஹியூமகாசாரோட ஃபியூஷன் ஃபார்ம் தான். ஸோ ஹியூமகாசாரும் பேபிக்கும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது, அது ஃபியூஷன் ஆகும்போது அந்த ஏலியன் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு ஃபார்மில் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமகாசார் மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பார். ஸ்ட்ரென்த்தும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேபிக்கும் நம்மளுடைய ஹியூமகாசாரி ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா மினிமமாக பார்த்துட்டிங்கன்னா இவரால் வந்து 10 டன்னுக்கு மேலே அசால்ட்டாக லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 70 ஃபீட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட்டை விட நம்மளுடைய ஹியூமகாசார் எந்த அளவுக்கு ஹைட்டான கேரக்டர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரால் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோ இல்லைன்னு வச்சுங்க, சைஸை வந்து சுருக்கிக்கவோ முடியும். ஏன்னா ஹியூமகாசார்ட்ட அந்த பவர் இருக்குது. அந்த பவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்த ஃபியூஷனில் இருக்கக்கூடிய பேபிக்கும் கிடைச்சிருக்கும். சொன்னால் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஏலியன் அப்படிங்கிறதையும் தாண்டி சைஸை ஆல்டர் பண்ணக்கூடிய ஏலியனாகவும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபியூஷன் ஃபார்மில் இருக்காரு. ஸோ எனக்கு இந்த ஏலியன் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பென்டன் ஏலியன்ஸில் ஃபியூஷன் ஃபார்மில் இருக்கிற ஏலியன்ஸில் முக்கியமான இடத்த பிடிப்பார். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் பேபிக்கோட ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிராவட்டாக்கையும் நம்ம பேபிக்கும் ஒன்றா ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான். ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும்போதோட ஹைட்டு பார்த்துட்டிங்கன்னா 80லேருந்து 70 ஃபீட்குள்ளே இருக்கலாம். ஸோ அதே நேரத்தில் இந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தும் பவரும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கிராவட்டாக் தனியாக இருக்கும்போதே ரொம்ப டேஞ்சரான ஒரு கேரக்டர். இவருடைய கிராவிட்டி மேனிப்புலேஷன் பவரை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய எனிமையாக இருந்தாலும் இவரால் டிஃபீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கர்ட் ஹெல்ப்போட பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாக் ஹோலையே இந்த ஒரு கிராவட்டாக் உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதே பவரை நம்மளுடைய பேபி கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம பென் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம பேபி கூட ரொம்ப அல்டிமேட்டான சூப்பர்பான ஒரு ஃபியூஷன் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த கிராவட்டாக்கோட ஃபியூஷன் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அப்பியரன்ஸும் பார்க்கறதுக்கு செம்ம கூலாக இருக்குது. ரொம்ப ஹைட்டான ஏலியனாகவும் இருப்பார். ஏன்னா நம்ம கிராவட்டாக் வந்து ஹியூமகாசாரை விட ரொம்ப ஹைட்டான ஏலியனாக பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நவலிஸ்டில் வந்து இந்த பேபிக்கோட ஃபியூஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஃபியூஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இவருக்கு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற பேபிக்கோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஜி கூட நம்மளுடைய பேபிக்கை ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஃபார்ம் தான். ஸோ ஆர்மரோட இருக்கும்போதும் சரி, ஆர்மர் இல்லாப்பையும் சரி, நம்ம என்ஆர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மரோட பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேபி கூட ஒன்றா ஃபியூஷன் ஆகும்போது பார்க்க செம்ம கூலாக இருக்குது. அப்பியரன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் ஆர்மர் இல்லாமல் அவரோட ஒரிஜினல் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூடயே நம்ம பேபிக்கு மிக்ஸ் பண்ணும்போதும் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவரால் எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து இந்த எனர்ஜியோட அந்த பேபிக் ஃபியூஷன் ஃபார்முக்கு கிடைக்குதோ அந்தளவு பார்த்தீங்கன்னா இவரோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து, காஸ்மிக் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா பேபிக்கிட்டேருந்து இந்த ஃபியூஷன் ஃபார்முக்கு கிடைச்சிருக்கும். அதனால் இவர் ரொம்ப டேஞ்சரான, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஃபியூஷன் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா
4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கறத விட இவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இருப்பார். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபியூஷன் ஃபார்ம், பேபிக்கோட ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கோட ஃபியூஷன் ஃபார்ம் தான். ஸோ ஃபீட்பேக் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஸோ இவர் நினைச்சாருன்னு வச்சுங்க எப்படிப்பட்ட எனர்ஜியுமே வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிப்பார். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா எனிமி இவரால் ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் இந்த 2 கேரக்டரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது அப்பியரன்ஸும் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு என்னமோ இந்த ஒரு அப்பியரன்ஸ் பார்க்க பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபீட்பேக்கே பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே உருப்படியான அப்பியரன்ஸ் இருக்கிற ரொம்ப சூப்பரான ஒரு கூலான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு தலைக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 2 டேண்டிகல்ஸ் மாதிரி போயிருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பியரன்ஸே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டாக சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் கூட நம்மளுடைய பேபிக்கு மிக்ஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இந்த ஃபியூஷன் ஃபார்மில் இருக்கிற வரைக்குமே நம்ம பேபிக்கை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஹைட்டான ஏலியனாகவும் இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எவ்வளோ வேணாலும் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஃபியூஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம பென்னோட இந்த பேபிக்கோட ஃபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பேபிக்கோட ரொம்பவே சூப்பர்பான ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் கூட நம்ம பேபிக்கை மிக்ஸ் பண்ணக்கூடிய அது ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஃபியூஷன் ஃபார்ம் தான். ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும்போது நம்மளுடைய அட்டாமிக்ஸோட எல்லா பவர்ஸுமே பார்த்திங்கன்னா பேபி கிடச்சிருக்கும். அதே நேரத்தில் பேபிக்கோட பவர்ஸும் பார்த்திங்கன்னா அட்டாமிக்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ ரொம்பவே ஹைட்டான ஏலியனாக இருப்பார். இவரால் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியாக்டர் எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, அந்த நியூக்ளியர் எனர்ஜி அதை யூஸ் பண்ணி எனிமே அட்டாக் பண்ண முடியும். ஸோ இவரோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஏலியன், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவரை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்டாமிக்ஸோட ரொம்ப ரொம்ப வீக்கான விஷயம், ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க, அவருக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் பேபி கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க, இவருக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 வீக்னஸ்மே வந்து ஒன்றா சேரும்போது வந்து ரொம்ப ஈஸியாகவே அது 2த்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ஃபியூஷன் ஃபார்மாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்மிக் ரே கூடிய வந்து நியூக்ளியர் பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எனிமே அட்டாக் பண்ணால் அவங்க நிலைமை என்னாகுன்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஃபியூஷன் ஃபார்முக்கு வந்து 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற பேபிக்கோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் எக்ஸையும் நம்ம பேபிக்கும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபியூஷன் ஃபார்ம் தான். ஆக்சுவலி நம்ம ஏலியன் எக்ஸுக்கு பேபிக்கோட பவர் எக்ஸ்ட்ரா ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா ஏலியன் எக்ஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆம்னிபொட்டன்ஸ் பவர் இருக்குது. அதை வச்சு நம்ம பேபிக்கு மட்டும் இல்லை, பென்டன் யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஏலியனோட எந்த பவராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஏலியன்ஸால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி கூட இவர் ஒன்றா மிக்ஸ் ஆனாருச்சுங்க பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஏலியன் எக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தனியாகவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியனாக இருந்தாலுமே இவருடைய ஃபியூஷன் ஃபார்ம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால தான் நம்ம லிஸ்ட்டில் இதுக்கு 1st பிளேஸை கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டரும் ஒன்றா சேரும்போது இவங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அட்டாமிக்ஸ் கூடயே நம்மளுடைய ஏலியன் எக்ஸ் ஒன்றா சேரும்போது அவரோட பவர் வந்து ரொம்ப கம்மி பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேபி கூட ஒன்றா சேரும்போது இனிமே பவர் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இவர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனாக பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபார்மில் இருப்பார். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் ஃபார்முக்கு வந்து 1st பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்க பேபிக்கோட ரொம்பவே பவர்ஃபுல்லான 7 ஃபியூஷன் ஃபார்ம்ஸ்க்கான லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பார்த்தின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.